ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்ல குழந்தைகளே, இன்று சஷ்டியில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இது திருச்செந்தூர் முருகப்பெருமான் உனக்காக அனுப்பி வைக்க வேண்டிய செய்தி. என் செல்லமே, இதை நீ கேட்டுத்தான் ஆக வேண்டும். முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா என்று என் நாமத்தை பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கவனமாக கேள். இது உனக்கான பதிவுதான். உன்னை கண் இமை போல காத்து வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களுடன் செழிக்க வைக்கப் போகிறேன். இந்த நல்லதொரு விடியலில், இந்த நல்லதொரு திருநாளில் நீ நினைக்கும் எல்லாமே உன் கரங்களில் வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது. இப்பொழுது நீ உன் காரியத்தை, தேவையான செயலை முயற்சியுடன் செய்துவார் என்று. வெற்றி உனக்குத்தான். என்னை முழுவதுமாக நம்பும் என் செல்ல பிள்ளைக்கு நான் நிச்சயமாக ஏமாற்றத்தை தரமாட்டேன். கூடிய விரைவில் உன் காரியங்கள் எல்லாம் கைகூடும். எதிர்பார்க்காதவாறு உன் வாழ்க்கை வசந்த காலமாக மாற எல்லாமே நான் செய்யப்போகிறேன். அடுத்தடுத்து அன்பை ஏங்கி நிற்கும் உன் மனநிலையை மாற்றி உன் அன்பிற்கு மற்றவர்கள் தேடி வரச் செய்வேன். உன் மனதால் என்றும் எல்லோருக்கும் நல்லது நினைக்கும் உனக்கு நிச்சயமாக நான் உனக்கு நல்லதை செய்ய காத்து கொண்டிருக்கிறேன். கவலைப்படாதே. உன் வாழ்க்கையில் உனக்கு வருகிற கஷ்டம் எல்லாவற்றுக்குமே உன்கிட்ட இருந்து நிச்சயமாக விலக்கி வைக்கப் போகிறேன். என்னுடைய பக்தர்களுக்கு நான் நிச்சயமாக நல்லதொரு விதத்தில் இன்று ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நான் அருள்பாலிப்பேன், காட்சி தருவேன். உன்னுடைய வாழ்க்கையை நான் நிச்சயமாக பிரகாசிக்க வைப்பேன். நீ உன் மனதில் என்ன நினைக்கிறாயோ அதை உனக்கு கிடைப்பதற்கு உனக்கு தடையாக இருக்கின்ற எல்லா விஷயங்களையுமே உன்கிட்ட இருந்து விலக்கி வச்சு வெற்றியை மட்டும்தான் நான் உனக்கு தரப்போகிறேன். நீ என் கரத்தை தொட்ட நேரம் நிச்சயமாக உன் கரங்களில் ஒன்று கிடைக்கும். எதிர்பாராத அதிசயத்தை நிகழ்த்தி நிச்சயமாக உன்னை ஆச்சரியப்பட வைப்பேன். திடீர் திருப்பமாக நீ நினைத்ததெல்லாம் நடத்தி கொடுத்து நினைத்ததை எளிதில் முடித்து கொடுக்கப் போகிறேன் இந்த முருகப்பெருமான். நான் எப்போதும் உன் கூடத்தான் இருக்கிறேன் என் செல்லமே. யாம் இருக்க பயமேன். உன் தாயையும் தகப்பனையும் மனம் கோணாமல் பார்த்துக்கொள். இந்த உலகத்திலேயே நீ நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கும் ஒவ்வொரு ஜீவன் அவன்கள்தான். உனக்காக நான் நல்ல திட்டம் ஒன்று போட்டு வைத்திருக்கிறேன். அது உனக்கு தெரியாது. நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான உனக்கான வாழ்க்கையை உன் கரங்களில் சேர்க்க நான் நிச்சயமாக உறுதுணையாக இருப்பேன். நீ மனதில் நினைத்தது நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று என்னுடைய ஆசீர்வாதத்தை இன்று உனக்கு நான் அருள்பாலிக்கின்றேன். நீ நினைத்தது நடக்காமல் காலதாமதமாகி இருக்கலாம். இனியும் அது தொடர்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். கீழே விழுகிற விதைகளும் கீழே விழும் அருவி நீரும் தான் மனிதர்களுக்கு உபயோகமாக உண்ண உணவும் நீரையும் கொடுக்கிறதல்லவா? இதுவரைக்கும் கீழேயே நாமும் விழுந்து கிடக்கிறோமே, நம் வாழ்க்கையிலையும் ஒரு நல்லது நடக்க மாட்டேங்கிறதே என நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? எப்படி கீழே விழுந்த அருவியானது எப்படி முளைத்த வருதோ, விதையானது எப்படி முளைத்து வருகிறதோ, கீழே கொட்டுகின்ற அருவியானது அகண்டு புரண்டு ஆறாக எப்படி ஓடுகிறதோ, அதுபோலத்தான் நீயும் மகிழ்ச்சியாக வாழ்க்கையில் முன்னேற்றத்தோடு நீ நினைத்ததெல்லாம் அடைகின்ற நேரங்கள் உன்னை தேடி வந்து விட்டது. சில நேரங்களில் இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே நிரந்தரமில்லைங்கிறது உனக்கு புரிய வைப்பேன். கீழே விழுவதை எழுந்து நிற்பதற்காகத்தான் என்பதை நன்றாக தெரிந்து கொள். எது நடந்தாலும் அது உனக்கு நல்லது நடப்பதற்காகத்தான் என்பதையும் முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் அமைதியாக கொஞ்ச தூரம் நின்று கவனிப்பது போல் பொறுமையாகவும் நிதானமாகவும் யோசித்துப்பார். உனக்கு நீயே உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிற வரைக்கும் ஒருபோதும் இந்த முருகப்பெருமான் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு கஷ்டங்கள் வரும் சமயத்தில் என்னுடைய கந்த சஷ்டி கவசத்தை கேள் அல்லது அதை பாராயணம் செய்து பார். கீழேயே நீ விழுந்து கிடக்கவும் மாட்டாய். நீ ஆசைப்பட்டு எல்லா காரியத்தையும் நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் முன்னின்று நடத்தி தருவேன்.
நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் மற்றவர்களோட கருத்துக்களை மதித்து கற்றுக்கொள். அதில் தப்பே இல்லை. ஆனால் அவர்கள் சொல்றதில் எது உன் வாழ்க்கைக்கு பயன்படுமோ, எது உன் வாழ்க்கையை உயர்த்துமோ அதை மட்டும் நீ பிடித்து கொண்டு அதை மட்டும் செய்தாலே போதும். மற்ற எல்லா விஷயங்களையும் அப்படியே காதில் ஏற்றாமல் வெளியேற்றாமல் விற்றுவிடு. உனக்கு தேவையானதை மட்டும் மனதில் புகுத்திக்கொள். உனக்கு தேவையில்லாத வீண் சொற்களால் உனக்கு எந்த பயனும் இருக்குமா? இல்லைதானே? அதனால்தான் இந்த முருகப்பெருமான் சொல்கிறேன், தேவையானதை எடுத்துக்கொண்டு மற்றவற்றை அந்த இடத்திலேயே அந்த நேரத்திலேயே விட்டுவிடு. உன் கருத்துக்களை கீழே தள்ளி மேலே உன்னை ஏற விடாமல் சொல்லும் எந்த ஒரு வார்த்தையையும் உன் மனதால் யோசிக்க கூட செய்யாதே. ஏனென்றால் அது உன் வளர்ச்சிக்கே தடங்களாக வந்துவிடும். வாழ்க்கையில் நினைத்ததை அடைய வேண்டுமென்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று மட்டும் யோசனை செய். சுயமாக உன்னையே மதிப்பிட்டுக்கொள். உனக்குள் எதை மாற்றிக்கொள்ள வேண்டுமோ அதை யோசித்து சரியான நேரத்தில் அதை மாற்றிக்கொள்ள முயற்சி செய். வழிகாட்ட இந்த முருகப்பெருமான் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. உன் எண்ணம் மட்டும் நேர்மையாக வைத்துக்கொள். நிச்சயமாக நான் உனக்கு உதவி செய்வேன். நான் ஒன்று சொல்லட்டுமா என் செல்லமே? நீ பொறுமையோடு இருந்தேயானால் எல்லாமே கூடிய விரைவில் திடீர் திருப்பமாக உன்னிடத்தில் வந்து சேரும். இதோ அதற்கான இந்த நல்லதொரு விடியல் உனக்காக காத்திருக்கிறது. இந்த கந்த சஷ்டி நாளில் நீயே ஆச்சரியப்படுவாய். நீ எதிர்பார்த்தது காத்து கொண்டிருக்கிறது உன் கையில். இந்த முருகப்பெருமான் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். வாழ்க்கையின் அர்த்தமும் அது தருகிற வழிகளையும் அதை தாங்கும் பக்குவமும் பெற்ற நீ இப்போது உனக்கானதை பெற்றுக்கொள்ள தகுதியாகிவிட்டாய் அல்லவா? நீ இக்கட்டான சூழ்நிலையின் போதும் கூட நேர்மை தவறாமல் உண்மைக்கு மாறாமல் நடக்கிறான் என்றுதான் இந்த முருகப்பெருமான் உன்னிடத்தில் சோதித்தேன். அதுவும் எனது திருவிளையாடல்களில் ஒன்றுதான். நீ கஷ்டமான சோதனை கட்டத்தில் கூட சிறிதும் நம்பிக்கை குறையாமல் என்னை நாடி வருகிறாயா? அந்த நேரத்திலேயும் உனக்கு உதவி செய்ய தோணுகிறதா என்றுதான் உன்னையும் அடுத்தடுத்து சோதனை செய்து பார்த்தேன். இதுவரை நீ ஆசைப்பட்டது கிடைக்காமல் இருந்த காலமானது இறந்த காலமாக மாறப்போகிறது. இனி நிகழ்காலமானது திருப்பு முனையாக மாறிவிடும். கவலைப்படாதே. இந்த நல்லதொரு நாளில் உனக்கு அந்த திருப்பம் எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கப் போகிறது என்று நம்பிக்கையோடு காத்திரு. மகிழவும் மனம் குளிரவும் செய்வாய். ஆம் செல்லமே, இது முருகனின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.